அட்டு என் நடுக்குட்டி போன போட்டுட்டி வா அக்காளுக்கும் உன் தங்காசிக்கும் என்னம்மா டாண்டு பிரச்சு காலாமா அந்த டாண்டு பிரச்சு காலை போட்டுட்டி பேசுவான் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உன் அக்கா தங்காச்சிக்கிட்ட பேசி ஒருத்திக்கு கூட ஒரு பாசம் இல்லாட்டி பண்ட பாசம் ஒரு போனை போட்டு ஆட்டாக்காரிக்கிட்ட விசாரிப்போம் அப்பங்காரன் வயசானவனாச்சே ஒரு போனை போட்டு விசாரிக்கிட்டு இவளுக்குலாம் என்னலாம் ஆகுமோ தெரியலப்போ பொழுதுக்கு அந்த வீட்டை கட்டிக்கிட்டு என்னலாம் பண்ணுறாளோ கடவுளை கடவுளை எட்டு போனை போடுட்டி நீ சொன்னாலும் சொல்லலாம் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறேன் ஃபோனு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது ஏறட்டும் ஏன்னா ஏறுற சார்ஜ் பத்தாத அளவுக்கு பேசணும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த வீட்டில் நடக்கிற கொடுமை சித்திரவதையெல்லாம் சொல்லலான்னு ஒரு 4 நாள் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு எப்பா நீயும் சரி உன் மருமகளும் சரி பிரிக்கட்டி அடிக்கிறீங்களா மனசாலுவில் கொஞ்சம் கூட ஈவே இறக்கல்லாத பொழுதேறிக்குன்னா என் வீட்டில் நான் அத்தனை வேலை செஞ்சுட்டு கிடக்கிறேன் சரி இங்கே வந்தால் சரி அம்மா விடாச்சே கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு வந்து இருக்க முடியல வந்த அன்றைக்கி நீனு உன் மருமோட என்னமோ திட்டம் போட்டு சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டு உன் மருமவை அந்த கிச்சனை பக்கம் போகவே மாட்டேங்கிறான் என்னதான் பண்ணி வச்சிங்களோ தெரியலை எது சொல்லி கிள்ளி முன்னாடியே திட்டம் போட்டு என்ன துரத்தி விடலான்னு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்னன்னு தெரியலை என்னமோ சண்டை போட்டது நீங்கள் 2 பேர் நான் என்னமோ சப்போர்ட் இடையில வந்து உன்னை அடிச்சதை பார்த்து எனக்கு மனசு கேட்காத நான் பேசினதுக்கு நீயும் உன் மருமகளும் ராசி ஆகிவிட்ட நான் விரோதி ஆகிவிட்டேனே இருந்தாலும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை நம்ம கேள்வி கேட்டக்கூடாது உன் மருமவளை இப்போ பாரு சோறு குழம்பு ஆக்கி வைக்காத அவள் சோடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாள இதெல்லாம் எனக்கு தேவையா சாட்டி நல்லவளா நான் ஒன்றும் அவளை சண்டையா போட சொன்னோம் நீ பட்டில் கிட்டு கொடுத்து வண்டை ஆண்டி எங்கள் அம்மாவை போட்டு உழைக்கிறேன்னு கேள்வி கேட்டு அவளை உழைச்சி துருட்டுவான் அடிப்பன் கிடிப்பன்னு என்னென்னமோ சொல்லி அவகிட்ட சண்டையை வாங்கிடும் அப்போ உன் புள்ளியோளுக்கும் நீயும் உனக்கும் என்ன வேணும்னு அவள் கேட்க முடியாது அவள் புள்ள புருஷன் எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சமையல் செஞ்சு வச்சிருக்கிறா அது என்னமோ நீ போட்டி போட்டுக்கிட்டு அந்த சமையலை பிடிக்காதுன்னு நீ போய் உன் இஷ்டத்துக்கு உன் புள்ளியோளுக்கும் உனக்கும் செய்கிற என்ன செய்ய சொல்கிற நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு மாரி அவன் மேலேயே சொல்கிறியாட்டி பாவம் அவள் உடம்ப வச்சுக்கிட்டு காலிலேருந்து எழுந்திரிச்சு அத்தனை வேலை செஞ்சால் எல்லாம் போன வந்தா நீ செட்ட நேரம் உனக்கும் உன் புள்ளியோளுக்கும் செய்யறதுக்கு நீ என்னமோ நாங்கள் வேலை செய்கிறோன்னு இப்படி சொல்லிட்டு கிடக்குறிய நல்லா இருக்காட்டி காட்டி காலையில் அவள் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசி தெளிச்சு சாணி கட்டி போட்டுட்டு காலத்தை போட்டுட்டு சாமம் வளக்கிட்டு டீயை போட்டு கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் இட்லி சுடுறது மதியானம் அவன் புருஷனுக்கு சோறு குழம்பு ஆக்கிறது புள்ளிய ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது துணி துவைக்கிறது இத்தனை வேலையை செஞ்சு முடிச்சுட்டாண்டி அவள் வெளில போறா நான் முன்னாடி கூட புரியாத கொள்ளாத அவள்கிட்ட சண்டை வாங்கி அவளை நிம்மதியாகவே இருக்க விடல அதை நினச்சி எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குட்டி அம்மா எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பார்த்துக்க நீ என்னம்மா இருக்க எங்கள் பேச்சை கேட்காத உன் மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்குற இதில் சரியில்லை பார்த்துக்கா அவன் என்னதான் இருந்தாலும் வெளியாளு தெரியுமா தெரியாத உனக்கு என்னம்மா இன்னும் பாசமாக பேசுகிற இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா எனக்கு ஆத்திரம் வந்துடும் அட கடவுளை நீ எப்படி அவளை விரோதியாக வச்சிருந்த உன்னெல்லாம் எப்படி இழுத்து கொண்டு போய் செயலில் தள்ளி வச்சா உனக்கு என்னென்ன செய்ய மாட்டேன்ட்டா நேற்று கூட மீன் வாங்கி வைக்கிறதுக்கு தான் அம்மா பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் மறந்துட்டியாமா என்னம்மா அவளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறியா அட கடவுளை ஆமாட்டி ராட்டி என்ன இல்லை தூக்கி போட்டாளம்மா ராட்டி அதை மறக்கவே முடியாது நல்லவுல நீங்களாம் வந்து என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன அழுதுகிட்டு கண்டுக்கிட்டு இருந்தீங்க 2 நாள் தூக்கம் எல்லாரும் செயலில் கண்டுட்டி கொஞ்சம் கூட ஈவு இருக்கல அவ டொம்ப ஏட்டி அவன் மேலே நான் என்கிட்ட பாசம் வச்சிருக்கிறேன் நீ நினைக்கிற பைத்தியக்காரி சும்மா மாற்றி பேசுவா இவ ஒருத்தி நானும் ஒரே மாதிரி பேசுவான் மாற்றிலாம் பேச மாட்டான் அவன் மேலே இருக்கிற கோவம் வெறியெல்லாம் அப்படியே தாண்டி இருக்கு எப்போ அவளை சிற்ற பட்டணும் எப்போ அவளை கொடும்பட்டணும் எனக்கு தெரியும் பார்த்துக்க சும்மா எனக்கு சொல்கிறா இவா ஏட்டி அவள் என்ன செயலில் வச்சிருக்கா அவளை சென்மத்துக்கு நான் மறக்கவே மாட்டேன் பாருக்கு பட்டாத்துக்கு இவருக்கு அவர் நாகமாவிட்டு மவனையும் எகிட்ட விட்டு சரிக்கையும் கூட்டி எங்கேயோ அனுப்பி வச்சு விட்டால உன் அன்னிக்காரி அதை கடலாம் தெருவில் சிரிக்குது அன்னைக்கு போய் உன் அன்னிக்காரி போய் அம்மா கேள்வி கட்டு வாங்கிட்டு வந்தா இப்படிலாம் சிரிப்பாச்சிட்டு தான் இருக்கிறா நான் என்னாடி அப்படி என்னாடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் கிடையாது வீட்டில் வேலை செய்கிறாள் அவன் போராட வரலான்னு சொன்ன வேற ஒன்றும் கிடையாது என்னக்கா இருந்தாலும் நீலாம் என் புள்ளட்டி இங்கே 3 பேரும் இந்த பயலும் 3 பேரும் நான் பட்ட புள்ள அவள் யாரோ அவளுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுவானா எப்படி வேலை அவர் கிரிக்கெட்டி நீ ஒரு ஆள்ட்டி நீங்கள் 2 எனக்கு முக்கியம் அவள் யார்ட்டி இடையில வந்தவா எப்போ நான் திட்டம் போட்டது நல்லாவே நடந்துருச்சு எப்படி எங்கள் அம்மா அடிக்கடி கச்சி மாறிடுமோ தெரியலை அவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் மறந்துடுமோ இது சும்மா விடக்கூடாது இப்போவே என் அக்கா காரிக்கும் என் தங்காச்சி காரிக்கும் போன போட்டு எம்மா மண்டையை அவள் கழுவுனா தான் இவளுக்கும் அவளுக்கும் சேர்த்து எப்போவுமே ஒன்று சேர மாட்டாங்க எம்மா ஒரு இதாக இருந்துக்கிட்டு எங்களுக்கே ஆப்பு வைக்க பாது எங்கள் அம்மா இருக்கட்டும் இப்போ என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மாவும் கிண்டி விட்ட பிரச்சனை வர வச்சாதான் அடங்கும் எங்கள் அம்மா எப்படியாவது இந்த பஞ்சவர்ணத்தை வீட்டுக்கு துரத்தி விட்டுணும் இங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கே வேலை செய்யறது கிடையாது எங்களுக்கு ஒரு வயிற்று ஆக்கி போகிறது கிடையாது ஒன்றும் கிடையாது அப்புறம் எதுக்கு இவ்வளோ எங்கள் அண்ணன் கட்டி கூட்டிட்டு வந்துருக்கிறான் என்னமோ இதுதான் மகாராணி மாரி நம்ம இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாரி என்னென்ன வேலை காட்டிக்கிட்டு சிலுத்துக்கிட்டு போகுதுல்ல ஒருத்தி கிடச்சி விட்டா அந்த நெட்டை கொக்கு பத்தாவது அந்த குள்ளச்சி 2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பொம்பளை கையாலே பிடிக்க முடிய மாட்டேங்குதா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறான் எங்கள் அக்காவையும் என் தங்கச்சி அப்படியே பிளானை போட்டு இங்கே வரவழைச்சி இவ கொட்டத்தை அடக்குறான்
அட்டி என்னமோ வாய்க்குள்ளே மொனடிக்கு என்னாச்சு? என்ன நான் போன போட சொல்கிறேன் அக்கா கிட்ட. நீ எப்படி இருக்கிறாளுவோ என் புள்ளிவோ எப்படி விசாரிப்போம், பேரனும் எப்படி இருக்கிறானுவோ, அவங்க புருஷனோ மக்கா மனுஷா எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கலான்னு போன போட சொன்னா என்னமோ உக்காந்துக்கிறாம்மா குட்டுகள் மாரி. தட்டியே போய் அந்த போனை எடுத்துக்கிட்டு வாட்டி பேசுவான். பேச தானே போகிறோம், பேசுவோம் இரு. அப்படியே அவசரப்படுவோம்மா நீனு. ஏமா இந்த குட்டி வந்து நின்றுக்கிறதால எங்கே போனாலுவா? ஆமாம் பெட்ட உனக்கு தெரியல, கொள்ள வரைக்கும் இந்த போனை எடுத்துக்கிற கையில் மாட்டுக்கட்டு மேலே உன் புருஷனுக்கு இல்லை உன் அக்காளுக்கு இல்லை உன் தங்காச்சிக்கு 3 பேருக்கும் மாட்டுக்கட்டு மேலே போனை பேசுகிற. என்ன கேட்டால் அவ்வளோ எங்கேயாவது விளையாடிட்டு கிடப்பாள் ஒட்டி அதை போய் கேட்டுக்கிட்டு கிடக்கலாம். இந்த மரத்தடியில் பின்னாடி விளையாடிட்டு கிடக்கிறாள் விளையாட்டுக்கு. உன் அன்னிக்காரி அவளை கூட்டுக்கிட்டு தான் போகிறதுக்கு பிளான் போட்டிருந்தா. இவ்வளோ என்ன பண்ணிட்டாலும் எனக்கு வெயிலாக இருக்குது நான் வரல அட்டை நீங்கள் போயிட்டு வாங்கணும் அவளை சொல்லி அனுப்பி விட்டாலும் போடுறக்கு. என்னம்மா திங்கட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாம்மா அவன் பொண்ணுக்கு. ஆட்டி நம்ம கட்டவான்றமே இந்த குட்டி வடைக்கு ஐஸ்கிரீமு மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஏட்டா உன் அண்ணங்காரனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்குறாடி. அப்படி ஆட்டி அவளை அம்மா பார்க்க வச்சுக்கிற. எனக்கும் அவளுக்கு நல்ல சண்டை. என்ன தூக்கி தானே செய்யல போகிறதுக்கு திட்டம் போட்டாலவா? நீ ஆட்டியா இருக்கு அவளை கோச்சிக்கிட்டு கிடக்குற. நான் செட்டுடுவோம். நான் என்னக்காரனாலும் இந்த மண்ணு இந்த உடலு இந்த மண்ணில் போய் தான் மக்க போகணும். நீ இருக்கிறடிங்க நல்லா இருக்கட்டும் இல்லையாட்டி ஆட்டி அவளை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாட்டி உங்களுக்கு சீர் வச்சு செய்வா. நான் இருக்கிற வரைக்கும் செய்ய சொல்கிறேன். இல்லை அப்போ எப்படி செய்வாவா சொல்லுவாப்போ. அட கடவுளை அவன் புள்ளி வரண்டு இன்னும் வயசுக்கு கூட வரல. அது கட்டலி அவ்வளோக்கிட்ட அம்மா கடை வச்சு சண்டை வாங்கிட்டு கிடக்குற எழுக்கட்டி ஆட்டி நல்லவளா சொல்கிறது கேளுமா. நான் சொல்கிறது கேளு அம்மா சொல்கிறது கேளுமா நல்லது கிட்டான்னு சொல்கிறேன். உங்கள் அண்ணன் மட்டிய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு உன் மாவளுக்கு நல்லது கட்ட செய்யறதுக்கு வழி வகுத்து கட்டி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காட்டி சண்டை கிட்ட வாங்கிட்டு கிடக்காட்டி. ஏம்மா இந்த பாரு நீ பேசும்போது நல்லா ஒழுங்காக பேச தந்தா பேசு. இன்னமும் மருமவளை நான் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா என் மவளுக்கு நான் சீர் சனத்தி வாங்கணுமா? என்ன கதை பேசுகிற? நாளைக்கு எவ்வளோ உன் மருமவ 3 பேர் வந்து நின்னா உனக்கு தான் பெருமை அவங்களுக்கு தான் பெருமை பார்த்துக்க. வரலன்னா கார் துப்பி அனுப்புகிறாங்க. என்னமோ செய்யறதுக்கு நான் கைக்குள்ளே போட்டுக்கணுமாம்மா? என்ன கதை உன் கதை? உன் மரும வேணுமோ எங்களெல்லாம் முறுக்கிக்கிட்டு சிலுக்கிக்கிட்டு போவா. நாங்கள் அவ்வளோ காலில் விழுந்து கிடக்க சொல்கிறேன். நீ அப்படி ஒன்று நான் சீர்சனத்தி வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஊரில் இருக்கிறவங்கள பெரம்பால் அடித்து எடுத்து கொண்டு போய் செய்யடா உன் தங்காச்சிக்கு அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தி விடுவாங்க. இல்லை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க பார்த்துக்க. சும்மா இனிமேல் இந்த சீர்சனத்திக்கோசரம் அவள் காலில் போய் என்னை உழ சொல்லுது. நல்லா இருக்க உன் கதை. ஏமா நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு இப்படிலாம் பேசி விட்ற. என்னைய ஏன்னா எனக்கெல்லாம் சூடு சொன்ன இருக்காதம்மா. அவகிட்ட போய் தான் நான் உட்காந்துக்கிட்டு அண்ணின்னுக்கிட்டு அவளை நான் ஐஸு பிடிச்சி காக்கா பிடிச்சி நான் போய் சீர்சனத்தி வாங்கணும்னு எனக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது? ஏன் என் கூட பிறந்த கடமைக்கு எண்ணங்காரம் செய்யலைன்னா நான் இழுத்துட்டு போய் விட்றேன். இந்த வீட்டில் 6 பங்கா போடுங்கன்னு சொல்கிறேன். எதுக்கு வீடு கட்டி வச்சுக்கிற? 4 இடத்துல 4 வீட்டையும் 6 பங்கா போடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் மற்ற கதையை. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம்னு நான் கொண்டு போய் விட்டுருவோம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும். சும்மா இஷ்டத்துக்கு எப்போ பார்த்தாலும் உன் அண்ணியை காக்கா பிடி பாக்கா பிடின்னுக்கிட்டு. எங்க சாமி ரட்டியா உன்கிட்ட நல்லதை சொல்ல முடியாது ரட்டியா. நல்லது சொன்னாலும் இப்படி நாய் மாரி கட்டுற, கட்டது சொன்னாலும் கட்டுற. உன்னெல்லாம் என்னடி பண்ணலாம் யாட்டியா? என்னடா நினச்சிக்கிட்டு நீ இப்படி பண்ணுறன்னு தெரியலையா? அவள் காலில் போய் உன்னோட சொன்னான். யாட்டி உன் அவ்வளோக்கு நல்ல கடை செய்யறதுக்கு நீ பேசிக்கிட்டு இருந்தா 2 நாளைக்கு ஒரு நேரம் வருது வந்து சொல்லணுமே பேசணுமே. நான் சொல்கிறேன் என்னமோ இது என்கிட்ட கட்டுற அப்படி. யாட்டி நீ மிருக ஜனமா இல்லை மனுஷ ஜனமாடி நீனு? யாட்டி நீ என்னடி இப்படி இந்த வயசில் இப்படி கொண்டளிக்கிட்டு யாட்டி ஒரு பெட்ட ஆட்டாக்கிட்ட இம்மா நேரம் கட்டிட்டு கிடக்குற. இம்மா கோவமாக பேசுகிற. நீ எல்லாம் மாமியார்கிட்ட எப்படி இருக்கிற சொல்லு பார்ப்போம். ஐயோ கடவுளை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்கிற ஆட்டியா. ஓ மாமியாரிய என்னடா கழி கட்டுருப்பா இந்த மட்டச்சி. எப்படி போய் சைத்தானை பெற்று இப்படி எங்களை கொடுமைப்படுத்த வச்சிருக்கிறாளான்னு கேள்வி கேட்டுருந்தா எங்களுக்கு என்ன தெரிய போடும் சொல்லு பார்ப்போம். நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கு. யாட்டி உன் மாமியா கை கேட்டாலா இல்லையா? உன் நாட்டினாக்காரியோ உன் சண்டைக்காரி பண்ணக்காரி எல்லாம் அண்டுவியா அண்ட மாட்டாடி நீனு? ஜனம் அண்டா ஜாதியாக இருக்கு பேட்டுக்கு நீனு என்னட்டு சொல்கிறதே தெரியலையம்மா. யாட்டி உனக்கு நல்லா நன்றி சொல்லி கொடுத்தா நல்லா டாண்டி பண்ணா. உனக்கு எப்படி திடீர்னு இந்த மாதிரி புட்டி வந்துருக்கு புட்டி? ஏன் பைத்தியக்கார சரிக்கி கொஞ்சம் கூட நல்லது சொல்கிறத ஏற்றுக்கிட்டி மனசில். ஏன்னா இப்படி இருக்கிறாளா? ஐயோ சொல்லப்பட்டல மூக்கு மேலே கோவம் ஏறி வட்டு. ஏம்மா நீ என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்கிற? கேள்வி கேட்குறவ கேள்வி கேட்கத்தான் செய்வா. அதை எகுத்து கேட்கணும். உனக்கு என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா? என் மாமியாக்காரி கேள்வி கேட்டாலும் அவள் என்ன திரும்ப செய்ய சொல்கிறா? என் அக்கா என் நாத்தனக்காரர் இருக்கிறா பற்றியா? அவளுக்கு எல்லாம் ஒரு சீருனா ஒரு ஃபங்க்ஷனுன்னா எல்லாத்துக்கும் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு செய்ய சொல்கிறா. நான் எங்கே போகிறது? என் புருஷன் மாதமே 1 லட்சம் தான் சம்பளம் வாங்குறாரு. 10,000க்கு இந்த மாடு கண்ணு அது இதுன்னு பார்த்து நான் ஒரு இதில் பக்கமாக என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறேன். மற்றபடி என்னால் எப்படி செய்ய முடியும் சொல்லி பார்ப்போம். 4 அக்கா தங்கச்சி வச்சுக்கிட்டு நீ என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. என்னையை கொண்டு போய் எங்கே ஒரு நரகத்தில் தள்ளி கல்யாணத்தை பண்ணி தள்ளி விட்டுட்டு என்னமோ இன்னைக்கு பேசுகிற பேச்சு இவன் பேச்சு பேசுகிறாங்கன்னா ஏன் பேசுகிறாங்க? வாழ்க்கையை வெறுத்து போச்சு. டென்ஷன் ஆகாத என்னைய டென்ஷன் ஆக்கிக்கிட்டு என்ன பேசுறது கூட தெரியாத தடுமாறுது. நல்ல இப்போ ப்ரெஷர் இல்லை. அம்மா உனக்கிட்ட மனுஷன் அளவுக்கு பேச முடியாதும்மா.
அப்போ உன் மாமியார் டெய்லிக்கும் எனக்கு கழுவி விட்டுறா. கேள்வி கேட்குறா அப்படித்தானே? யாத்தி நீ இந்த கணக்கு பேசுறிய, உனக்கு 4 நாட்டினா இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், உன் வாழ்க்கையவே கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளிட்டன்றிய. நல்லா இருக்கா நீ சொல்கிற? சரி யாத்தி இந்த மாரி உன் அண்ணன் பொண்டாட்டிங்க தம்பி பொண்டாட்டிங்களாம் நினச்சிருந்தாளுவண்ணா எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாள் உன் அண்ணன் தம்பியோட? இந்த மாரி கணக்கு எடுக்கிறீ. அப்போ நீங்கள் மட்டும் 3 பேர் இருக்கிறீங்களா? ஏன் இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாரி கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் பொண்ணு பார்க்குறாங்க, ஊரில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? யாத்தி பெற்றவங்க கூட எதுவும் பொறுப்பாக பார்க்கறது இல்லை. எதுவும் இந்த மாதிரி 4 அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துல கட்டிக்கூடாது, 3 அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துல கட்டிக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதாண்டி இப்போ புதுசாக கொண்டு வரீங்க. இந்த நாட்டை கெடுக்குறீங்க. இந்த ஊரில் இருக்கிற பாடி சக்கால்ச்சாரோ இதை தான் பேசிக்கிட்டு கிடக்கிறாளுவோ. அவள் வீட்டில் 4 தங்காச்சி இருக்கிறா, 5 தங்காச்சி இருக்கிறா, நான் கட்டிக்க மாட்டேன்னு அப்படி சொன்னால் யாருக்கு அந்த பயலை கட்டிக்கிறது? இது மாதிரிலாம் பேசுறீங்களே, நல்லா வாட்டி யாட்டி 5 எனக்கு பைத்தியம் பிடிக்கிட்டு பாட்டுக்க. நீ எட்ட போ ஃபஸ்ட்டு, எனக்கு மயக்கம் வருது, நான் படுக்கிறோம். என்ன நம்ம போடுற திட்டத்தை போடுறதுக்குள்ளே இந்த அம்மா என்ன கிளப்பி விடுத. இது சண்டை வாங்காமல் கொஞ்சம் நேரம் பேசி என் அக்கா தங்கச்சியில் கிளப்பி விட வேண்டியதான். ஏம்மா என்னம்மா அதுக்கிட்ட என்ன போன்ற? சரி நம்ம அந்த கதையை பற்றி பேசினதான கோவம் வருது. சரி விடு நான் நீ தான் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ஃபோன் போட சொன்னியே, இருமா போடுறேன், பேசிட்டு போகிறேன் எதுக்கு இப்போ கோவப்படுறேன்? ஏங்கிட்ட இப்படி கோவப்படாதம்மா நீனு. என்னப்பா நான் என்னைக்கோ எப்பயோ ஊருக்கு வந்துருக்கிறேன், என்கிட்ட என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு நீ கோவப்பட்டு கிடக்குறா? விடாம பாப்பான் என்னமோ லட்சணமா பேசுகிறா பாரு. என்ன பண்ண போகிறாளா தெரியலை. சரி போடு உக்காண்டுக்கிட்டு. ஹலோ என்னக்கா ஃபோன் போட்டுருக்குற காலையிலையே? சொல்லுக்கா, சாப்பிட்டியா? புள்ளியோ நல்லா இருக்கலும்ல? எங்கள் அம்மா எப்படி இருக்குது? வா அண்ணன் முன்னாடி என்ன சொல்கிறா அந்த குந்தாணி? அப்புறம் அட்டி என்னடி போன பண்ணி அட்டன் பண்ணக்குள்ள இம்மா கேள்வி கேட்குறா பாரு நீ. நல்லா இருக்கேட்டி? பசங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ல? சரி ஆனால் இரு அப்படி அம்மா கான்ஃபரன்ஸுக்கு ஆள் போன சொன்னிச்சு, அக்காக்கும் போன போடுறேன் இருட்டி லைன்லையே. அப்படியாக்கா போன போடுக்கா அக்கா கிட்ட. யாத்தியா சொல்லுட்டி நல்லவளா? சாப்பிட்டியா இல்லையா? என்ன குரல் ஒரு மாதிரி கணுக்குது? என்னடி ஆச்சு என்று சொல்றது? அக்கா யாத்தியா மாலினியை கேட்டுக்க நல்லா. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு நேற்று காலையில் இந்த அம்மாவுக்கும் இந்த தொம்பா இருக்கிறாள வீட்டில் அவளுக்கும் சண்டை நடந்திருக்கு. என்னம்மா அடிக்கிற மாரி அம்மாவை கையை பிடிச்சிட்டு நின்றுருந்தாக்கா. நின்றுதானே எனக்கு பயம் வாரி போட்டுச்சு பார்த்துக்க. எங்கே அடிக்க போகிறாளாட்டுக்குன்னு புள்ளோட அக்கறான களைச்சி விட்டு நேராக போய் அந்த கையை பிடிச்சி என்னாட்டி என் அம்மா வேறு அடிக்க வரையான போட்டு செம்ம கேள்வி கேட்டான். ஒழுங்கு மாதிரியா ஓடி போடு, ஊட்ட விட்டு ஓடிப்போ அப்படி இப்படின்னு செம்ம கேள்வி கேட்ட பார்த்துக்க. என்னையும் அவளு செம்ம கேள்வி கேட்டுவிட்டு போயிட்டாக்கா. போயிட்டதுக்கு ஏட்டி மாலினி நான் ஊர்லேருந்து வந்தேனே, சண்டை பட்டில சண்டை இருக்கட்டும், ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தான்னா. அதுக்கப்புறம் அது கூட நான் கொடுக்கலையே. என் பிள்ளைகளுக்கு பசியோட வந்தாலும் பாருங்க 2 குட்டி வரும். அவளுக்கு அவள் சோறு கூட போட்டு கொடுக்கல பார்த்துக்க. அந்த லட்சணத்தில் இவன் மாறுமா வளர்க்குறான் நம்ம ஆத்தாக்காரி. எனக்கு சொல்கிறது எல்லாம் தலையெழுத்து. உங்ககிட்ட சொல்லலாம் தான் போட்டேன். சரி என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க. அடி பாவி யாட்டி எப்படி இதெல்லாம் சொல்லணும்னா என்னாட்டி அது என்ன பிடிங்க எடுக்க போகிறாளவுல எம்மா யாட்டி பேசுறேன்னு சொல்லிவிட்டு என்னாட்டி இந்த கல்யாணம் சொல்கிறாளா? யாட்டி நல்லவளை சொல்லாட்டி சொன்னாக்கா வந்துட போகிறாளுவ சண்டை வாங்குறதுக்கு. ஏக்கா என்னக்கா சொல்கிற? ஏக்கா கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா நீனு? என்ன அவன் அமைதியாக இருக்கிறியோ தெரியல. ஏக்கா என்ன அந்த பொம்பளை அப்படியே சும்மாவா விட்ட நீனு? போட்டு எகிரி தள்ள வந்த 4 அடி அடித்து துரத்தி விடுங்க. நான் மூட்டை முடிச்சலாம் தூக்கி வெளில கிடச்சி. இதுக்கு தான் நம்ம அண்ணன் கட்டிட்டு வந்துருக்கல. ஒரு வாய் சோறு போட முடியல, ஒரு தண்ணி கொடுக்க முடியல. எதுக்கு இவ்வளோலாம் நம்மளுக்கு அண்ணி இருந்துக்கிட்டு? ஏக்கா எனக்கு ஒரே ஆத்தமாக வருது பார்த்துக்க. என்னடி சொல்கிற? யாரும் நல்லவளா? என்னடி இப்படி சொல்கிற? எனக்கு படம் படைக்கிடுடி. அம்மா சும்மா தான் இருந்தாங்களா? அட நீ வர இங்கே சண்டை நடந்து அவள் போய் சமைக்க மாட்டேன்னு போய் உக்காந்துக்கிட்டாக்கா. என்னத்து சொல்கிறது? சரின்னு நானும் பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு பெரியம்மாக்கு எல்லாத்தையும் ஜோத்தை கொடுத்து நான் சாப்பிட்டு என் புரிச்சங்கிட்ட பேசிருக்கேன். அம்மா ராவகாலத்தை எடுத்துருச்சு. டீயை போட்டு கொடுக்கல. என் மருமவ அப்படி இப்படி காலையில் தான் அவள் அடிக்க வந்தா. அதுக்கட்டில் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசினா எப்படி இருக்கு நீ சொல்லு பார்ப்போம். ஐயோ போட்டுட்டாளம்மா, போட்டுட்டாளா 2 பேருக்கிட்டையும். யாட்டி சொல்லாட்டி திரும்ப சொல்கிறா பாருட்டி. யாட்டி அவ்வளோலாம் என்ன பண்ணுவாளோன்னு தெரியாதட்டி. யாட்டி சொல்லாட்டி நல்லவளா சொல்லாட்டி என்னை பிடிச்சிக்கிட்டு மல்லு கட்டி வைக்க போகிறாளோ இப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஏக்கா நீ ஒன்றும் அழுவாத, உனக்கு ஒன்று நாங்களாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டாளவ. அண்ணியாவது பண்ணியாவது வர இரு, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வர இரு. ஆமாட்டி உனக்கு இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு ஏட்டி நம்மளாம் கல்யாணம் பண்ணிட்டு போனால் ஒரு பெத்தவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாதாட்டி. ஒரு பெத்த ஆத்தாவ ஏண்டி கையை நீட்டி அடிக்கிறேன்னு கேட்டாக்கா அவள் திருப்பிக்கிட்டு நம்மளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாளாவ. இதில் எந்த ஒரு நாய்ட்டி நானும் வரேன் இருட்டி. அப்பாடா நம்ம போட்ட திட்டம் நல்லா ஒர்க் ஆகுது. வரட்டும். இவன் வர வெளியில் போயிருக்காளா? எப்போ வருவான்னு தெரியல. சரி எப்போ வந்தாலும் இவ்வளோ 2 பேரும் புடிங்க எடுக்கட்டும். என்னட்டி அமைதியாக இருக்கிறியோ? என்னடி சொல்கிறாளுவா அவ்வளோவா? சொல்லு கட்டி. அம்மா நீ சும்மா இருமா. அக்காவும் பாப்பாவும் வராங்களாம் உன் மருமவளை கேட்கறதுக்கு. கடவுளை வரப்போற அளவுல எட்டு நான் எங்கேயாவது கிளம்புறேன். டீ என்ன வச்சுக்கிட்டு வீட்டை 2 ஆக்க போறீங்களா சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பெரிய தொல்லை கிளப்பி விட்டாலாம் நைட்டாக போன போட்டுட்டாரான் பேசுமான்னுட்டு. இதெல்லாம் என்ன குழப்பம் தெரியலம்மா.